أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ஓகே, அல்ஹம்துலில்லா. சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 22வது வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லா. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்திய வாலிப பருவத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்களுடைய வாலிப பருவத்துல எப்படி எல்லாம் நடக்குது, அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருக்குது, இதுல இருந்து படிப்பினைகளை நம்ம எதை எடுத்துக்கலாங்கிறத பார்ப்போம். சாரா, படிங்கம்மா. அவர் முழுமையான வாலிபத்தை அடைந்ததும் நாம் அவருக்கு தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கினோம். இவ்வாறே நாம் நல்லவர்களுக்கு கூலி வழங்குகின்றோம். அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அந்த பெண் அவரை அடைய வலை விரித்தாள். ஒரு நாள் வாயில்களை எல்லாம் அடைத்து தாளிட்டு விட்டு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். திண்ணமாக என் ரப் அதிபதி எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கியுள்ளான். அப்படி இருக்க இத்தகைய இழிச்செயலை நான் செய்வேனா? இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. அவள் அவரை அடைய முனைந்து விட்டால், தன் அதிபதியின் தெளிவான சான்றினை உணராதிருந்தால் அவரும் அவளை அடைய முனைந்திருப்பார். தீமையையும் மானக்கேடானவற்றையும் அவரை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தோம். உண்மையிலேயே அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களுள் ஒருவர் ஆவார். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அவரை அழகான முறையில நம்ம வளர்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம். அவர் வாலிபத்தை அடைஞ்சார். அப்படி அவர் வாலிபத்தை அடைந்த அந்த நேரத்துல அவருக்கு தீர்மானிக்க கூடிய ஆற்றல், ஞானம், இதையெல்லாம் நம்ம வழங்கியிருந்தோம். நல்லவர்களுக்கு நம்ம இப்படித்தான் கூலி கொடுப்போம் அல்லாஹாலா சொல்றான். அப்ப நல்ல மக்களா நம்ம இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுப்பான், ஞானத்தை கற்றுக் கொடுப்பான், நல்லவர்கள கூட்டத்துல சேர்த்து வைப்பான் அப்படிங்கிறது நமக்கு அழகான இந்த வசனத்தின் மூலம் தெளிவாது. அது மட்டும் இல்லாம இப்ப வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு இவர் மேல ஒரு ஆசை வந்துடுது, ஒரு விருப்பம் வந்துடுது. அப்போ இந்த பெண் என்ன செய்யறாங்க, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான நடைத்தன்மையாக அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கணவர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரை தவறான நடத்தைக்கு அழைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, பாருங்க, என்னுடைய ரப்பு என்னை எவ்வளவு கண்ணியமா வாழ செஞ்சிருக்கான். என்னைய இந்த இடத்துல இருக்க வச்சு, இங்க சாப்பிட்டு, இங்க உண்டு திண்டு, அவங்கள்ட்ட இருந்து கல்வியும் படிச்சு, நான் இவ்வளவு அழகா ஒரு கண்ணியமா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இப்படி ஒரு கெட்ட நடத்தைக்கு அழைச்சா, நான் அது உட்பட்டா அது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய அநியாயம். நான் அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டேன். என்னுடைய ரப்பு என்னை இவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கேல, நான் அவனுக்கு மாறு செய்வேனா? எனக்கு முடியாதுன்னு அவர் சொல்லையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவனுடைய அதிபதியுடைய நம்ம அந்த ரப்புடைய கருணை மட்டும் இல்லாத இருந்தா அவரும் அந்த செயல்ல மாட்டியிருப்பாரு. அவர் சொல்றாரு, என்னை என் ரப்பு இவ்வளவு கண்ணியமா வச்சிருக்காரு, நான் இப்படிப்பட்ட இழிசையோட செய்வேனா? அப்படி செஞ்சானா அக்கிரமக்காரர்கள்ல ஒருத்தனை ஆயிடுவனே, வெற்றி பெற்றவங்கள்ல ஆக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் அவன் விடாமுயற்சியா இருக்குது. விடாமுயற்சி எங்க போய் நிக்கும், எங்கேயோ கொண்டு போயிரும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அவனுடைய சான்றை காட்டுறான். அப்போ அவர் மன உறுதியோட மனக்கெடான செயல்ல இருந்து விலகி கொண்ட நிலையில அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள்ல ஒருத்தராகவும் இருக்கிறாரு. அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் அந்த இழி செயல்ல இருந்து. அடுத்துமா. இறுதியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவளும் முன்னும் பின்னுமாக வாயிலை நோக்கி ஓடினார்கள். அவள் பின்புறத்தில் இருந்து அவருடைய சட்டை இழுத்து கிழித்தாள். அவ்வேளை வாயிலில் அவளுடைய கணவர் நிற்பதை இருவரும் கண்டார்கள். அவரை பார்த்ததும் அவள் கூறலானாள், உம்முடைய மனைவியிடம் தீய நோக்கத்துடன் நடந்து கொள்ள முயன்றவனுக்கு தண்டனை என்ன? சிறையில் அடைப்பதையோ கடும் வேதனையில் ஆழ்த்துவதையோ தவிர வேறு என்னதான் தண்டனை இருக்க முடியும்? அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவள்தான் தவறான வழிக்கு என்னை அழைத்தாள் என்று கூறினார். அவளுடைய குடும்பத்தைச் சார்ந்த ஒருவர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சாட்சியம் கூறினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் சொல்வதுதான் உண்மை, அவர் பொய்யர் ஆவார். அவருடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் கூறுவது பொய், அவர் கூறுவது உண்மையாகும். அவளுடைய கணவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது கூறினார், திண்ணமாக இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சிதான். உண்மையாதனில் உங்கள் சூழ்ச்சி மிகவும் அபாயகரமானதாகும். யூசுஃபே, இதனை பொருட்படுத்தாதீர்.
பிறகு தன் மனைவியை நோக்கி, உனது குற்றத்திற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள், ஏனெனில் நீதான் உண்மையில் தவறிழைத்திருக்கின்றாய். ஓகே. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அவரை நம்ம பாதுகாத்தோம். ஆனாலும் அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வரும்போது வந்து கதவை திறந்தா முன்னாடி எஜமானன் நிக்கிறாரு. எப்படி இருக்கும்? 2 பேருக்கும் பக்குன்னு இருக்கு. ஆனா மனைவி சொல்றா, உன்னுடைய மனைவி கிட்ட இவன் தவறான எண்ணத்தோட நடந்துகிட்ட முயற்சி பண்ணானே, இப்ப இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறா? அப்ப பெண்களோட சூழ்ச்சியை பாருங்க. ஒரு செகண்ட்ல வார்த்தைகளை செயல்களை எப்படி ஆப்போசிட்டா மாத்திடுறாங்க. நல்லா பாதுகாக்கணும். இப்ப இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஐயோ நான் ஒண்ணுமே செய்யல, இவதான் என்னைய புடிச்சு இழுத்தா அப்படின்னு சொல்லும் போது அங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அழகான முறையில சாட்சி சொல்றாரு. அவருடைய சட்டை முன்னாடி கிழிஞ்சிருந்தா அவரோட மிஸ்டேக் தான், பின்னாடி கிழிஞ்சிருந்தா அவளோட மிஸ்டேக். அப்ப பாக்கையில அவருக்கு பின்னாடி கிழிஞ்சிருக்கு. அப்ப அவர் சொல்றாங்க, யூசுபே நீங்க இதை பொருட்படுத்தாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, உன்னுடைய குற்றத்துக்காக நீ போய் மன்னிப்பு தேடு, இல்லாட்டி நீதான் தவறிழைத்தவளா இருக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து. நகரத்தில் உள்ள பெண்கள் தமக்கிடையே பேசிக் கொள்ளலாயினர். அஜீஸுடைய மனைவி தன்னிடம் அடிமையாய் உள்ள இளைஞரிடம் தகாத முறையில் நடந்திட முயன்றிருக்கின்றாள். அவர் மீதுள்ள காதல் அவளை நிதானம் இழக்கச் செய்துவிட்டது. உண்மையில் ஒரு வெளிப்படையான தவறை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறு அப்பெண்கள் இழிவாக பேசிக்கொள்வதை அவள் கேள்விப்பட்ட போது அவர்களுக்கு அழைப்பு அனுப்பினாள். அவர்களுக்காக சாய் விரிக்கைகளை கொண்ட மண்டபத்தை தயாராக்கினாள். மேலும் விருந்துண்ணும் போது அப்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கத்தியை கொடுத்தால், அவர்கள் பழத்தை அறுத்து தின்னும் சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நோக்கி அவர்களின் முன்னே செல்லும் என ஜாடை காட்டினாள். அப்பெண்கள் அவரை பார்த்ததும் பிரமித்து போய் தம் கைகளை அறுத்து கொண்டார்கள். ஹாசலில்லா, அல்லாஹ் மிக தூய்மையானவன், இவர் ஒரு மனிதரே அல்ல, இவர் சிறப்புக்குரிய ஒரு வானவரே ஆவார் என்று தங்களையும் மறந்து கூறினர். மன்னரின் மனைவி கூறினாள், பார்த்தீர்களா, எவர் விஷயத்தில் என்னை நீங்கள் பழித்தீர்களோ அவர் இவர்தான். சந்தேகம் இல்லாமல் நான் தான் இவரை என் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன். ஆனால் இவர் தப்பிவிட்டார். நான் சொல்வதை இவர் கேட்டு நடக்காவிட்டால் திண்ணமாக சிறையில் அடைக்கப்பட்டு சிறுமைக்குள்ளாவார். ஓகேம்மா, இந்த இடத்துல இப்ப பாக்குறோம். இப்ப ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க, ஒரு மாதிரி பேசத்தானே செய்வாங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வருது பாருங்க. அப்ப ஊருக்குள்ள எல்லாம் பேசுறாங்க, இங்க பாரு, இந்த மன்னரோட மனைவி தான் வளர்த்த ஒரு அடிமை பையனோட கெட்ட நடத்தையில நடக்கிறதுக்கு அவன் மேல உள்ள ஒரு காதல் மோகம் இவளை பாரு நிதானமே இழந்து போக வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நீங்க எப்படியா பேசுறீங்க, இங்க வாங்க, உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பாடையும் போட்டு அழகா கத்தியும் பழத்தையும் கொடுத்து இப்ப வாங்க அதை அறுத்து சாப்பிடுங்கிற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வர சொன்னா எப்படி இருக்கும்? அவங்களுடைய அழகும் அவங்கள அதை பார்த்து சுப்ஹானல்லா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சரிபாதி அழகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள்ல பாக்குறோம். பார்த்ததோட அப்படியே பழத்தா இருக்கிறது கைய அறுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஹாஷலில்லா, இது என்னடா இவர் ஒரு மலக்குல, இவர் மனுஷ மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, தங்களை மறந்துட்டாங்க. மறந்து பூரா கைய நறுக்கிட்டு நிக்குதுங்க. அப்பதான் அந்த அசீஸோட மனைவி சொல்றா, பாத்தீங்களா, என்னை கேலியும் கிண்டலும் அசிங்கமாவும் பேசுனீங்கல்ல, இப்ப இப்ப ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்கங்க. சந்தேகமே இல்லை, நான் தான் இவர் மேல ஆசைப்பட்டேன். ஆனா இவர் தப்பிச்சிட்டாரு. இனிமேலும் இவர் என் சொல்ல கேட்டு என் ஆசைக்கு கட்டுப்படலைண்டா சிறையில இருந்து சிறுமைக்கு உள்ளாவார் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப எப்படி இருக்கும் இதை கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? சுப்ஹானல்லாஹ், தாய் தந்தைய பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு சின்ன பிள்ளையிலேயே அது ஒரு எவ்வளவு பெரிய சோதனை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனைய அப்படி கட்ட கட்டமா சொல்லிக்கிட்டு வரலாம். அந்த மாதிரி அடுத்து படிங்கம்மா, வேற அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், என் இறைவனே, எந்த செயலை செய்ய வேண்டுமென என இவர்கள் அழைக்கின்றார்களோ அந்த செயலை விட சிறிய எனக்கு மிகவும் ஒப்பானது. மேலும் அவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து என்னை நீ காப்பாற்றாவிட்டால் நான் அவர்களுடைய வலையில் சிக்கியிருப்பேன். மேலும் அறியாதவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன். அவருடைய இறைவன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அப்பெண்களின் சூழ்ச்சிகளிலிருந்து அவரை காப்பாற்றினான். திண்ணமாக அவனே அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான்.
பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒழுக்க தூய்மைக்கும் தம் பெண்கள் தாம் தவறிழைத்தவர்கள் என்பதற்கும் தெளிவான சான்றுகளை அவர்கள் கண்ட பின்பும் சிறிது காலம் அவரை சிறையில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றியது. இருந்தாலும் இங்க என்ன நடக்குது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், இந்த பெண்களோட சூழ்ச்சியில நான் வாழ்றதை விட சிறையே எனக்கு மேலானது. யா அல்லாஹ், இந்த சூழ்ச்சி அதை விட மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க. சோ அவங்க அப்படி கேட்டதுனாலதான் அல்லாஹ் சிறைக்கு அனுப்புனான்றத அல்லாஹ் அந்த துவா கபூல் செஞ்சுட்டான் அப்படின்றான் பாருங்க. அப்போ அந்த சூழ்ச்சியில இருந்து அல்லாஹ் காப்பாட்டுனான். அப்ப என்ன செய்யறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒழுக்க தூய்மைய, அவங்க ஒழுக்கமானவங்க தான், பரிசுத்தமானவங்க தான் தெரிஞ்சாலும் இப்போ அவங்களுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு வேற வழி தெரியல. இவர் சிறைக்கு போறதான் சிறந்தது. ஏன்னா வெளியில இருந்தா மேற்கொண்டு பிரச்சனை வரும் போல தெரியுது அப்படின்னு சொல்ற எண்ணமே அவங்களுக்கு அதிகப்படியா இருந்ததுனால ஒரு வேற வழி இல்லாம சிறைக்கே அனுப்புறாங்க. அப்போ சிறைக்கு போகக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து என்ன செய்யறாங்க? படிங்க சாரா. அவருடன் இரு இளைஞர்களும் சிறை புகுந்தார்கள். ஒரு நாள் அவ்விருவரில் ஒருவர், நான் திராட்சை சாறு பிழிந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டேன் என்று கூறினார். மற்றொருவர் கூறினார், நான் என் தலை மீது ரொட்டிகளை சுமந்திருப்பதாகவும் அவற்றை பறவைகள் தின்று கொண்டிருப்பதாகவும் கனவு கண்டேன். அவ்விருவரும் யூசுஃபிடம் கூறினர், நீர் இதன் விளக்கத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உம்மை ஒரு நல்ல மனிதராக நாங்கள் காண்கிறோம். அதற்கு அவர் கூறினார், இங்கு உங்கள் இருவருக்கும் வழங்கப்படும் உணவு உங்களிடம் வருவதற்கு முன்பே கனவின் விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன். என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள அறிவுகளில் இதுவும் ஒன்றாகும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை திண்ணமாக நான் விட்டுவிட்டேன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இன்னும் 2 இளைஞர்களும் சிறைக்குள்ள வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு நாள் கனவு கண்டு அந்த கனவை இவங்ககிட்ட சொல்றாங்க. அப்படி அந்த கனவை சொல்லும்போது அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு அதை பத்தின விளக்கம் தெரியும். உங்களுடைய சாப்பாடு இன்னைக்கு மதிய சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி நான் அதுக்குரிய விளக்கத்தை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இந்த கனவுக்கு விளக்கத்தை எனக்கு என்னுடைய ரப்பு கத்து கொடுத்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் ஒருவன். அவன் மேல நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமல் வாழக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் இருக்கிறான்ல, அவனுடைய வழிமுறையை திண்ணமா நான் அந்த யாரெல்லாம் மறுமையை ஏற்றுக்கொள்ளலையோ, அல்லாஹ்வை நம்பலையோ, அப்படிப்பட்ட சமுதாயத்துடைய வழிமுறையில இருந்து நான் திண்ணமா வெளியாகிட்டேன். என்னுடைய சமுதாயத்தார் இருக்கிறாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய வழிமுறையை நான் பின்பற்றுறேன். அல்லாஹ்வோட நான் எதையும் இணையாக்க போட மாட்டேன். அப்படிப்பட்ட பணியை நான் செய்யல. உண்மையிலேயே அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நம்ம அடிமை இல்லை. இந்த நிலையில நம் மீது அதாவது மனித குலம் அனைத்தின் மீதும் அல்லாஹ் புரிந்துள்ள ஒரு அற்கொடையா இருக்கு. ஆயினும் மக்கள்ல பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்தாத மக்களா இருக்கிறாங்க. என்னுடைய சிறை தோழர்களை நீங்க இது பத்தி சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிறை தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க கனவு கண்டு கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அப்படி விளக்கம் கேட்கும் போது உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். எனக்கு அதை அப்பற்பட்ட ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஆனா நான் அல்லாஹ்வுக்கு தான் வணங்குறவனா இருக்கிறேன். மறுமையை நம்பக்கூடியவனா இருக்கேன். அதை மறுக்கக்கூடிய சமுதாயத்துல இருந்து நான் விலகிக்கிட்டேன். என்னுடைய சிறை தோழர்களே, நீங்களும் இதை பத்தி நினைச்சு பாருங்க அப்படின்னு அழகான முறையில ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய விஷயத்த பாக்குறோம். அடுத்துமா, என் மூதாதையரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் வழிமுறையை பின்பற்றுகிறேன். அல்லாஹுடன் எதனையும் இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல. உண்மையிலேயே அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் நாம் அடிமைகள் அல்லர் என்னும் இந்நிலை நம் மீது, மனித குலம் அனைத்தின் மீதும் அல்லாஹ் பொழிந்துள்ள ஒரு அற்பேராகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதற்கு நன்றி செலுத்துவதில்லை. என்னுடைய சிறை தோழர்களே, நீங்களே சிந்தித்து பாருங்கள். பல்வேறுபட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா, அல்லது யாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? அவனை விடுத்து எவற்றுக்கு நீங்கள் அடிபணிந்து வருகின்றீர்களோ அவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டிக் கொண்ட வெறும் பெயர்களை தவிர வேறொன்றும் இல்லை. அவற்றை வணங்குவதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணிய கூடாது என்று அவன் கட்டளை இட்டுள்ளான். இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாதிருக்கின்றனர்.
அப்போ இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, என்னுடைய சிறை தோழர்களே, நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டாமா வேண்டாமா, பல்வேறு கடவுள்கள் சிறந்ததா, ஒரே ஒரு கடவுள் எல்லாத்தையும் அடக்கி ஆள்ற இறைவனாகி அல்லாஹ் சிறந்தவனா? அப்ப நீங்க அதை விட்டுட்டு வேற யாருக்கும் நீங்க அடிப்பணியலாமா? அப்ப மூதாதையர் சுத்தி கொண்ட வெறும் பேரும் வெறும் பொய்களையும் வணங்குவது, எந்த ஆதாரமும் இல்லாதப்போ வணங்குறது, அது கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இணை வைக்க கூடாது. அவனுக்கு அடிபணிய கூடாது, மத்த யாரு கொண்டு கட்டளையிட்டு இருக்கிறான். இதுதான் நேரான வாழ்க்கை நெறி. ஆனா பெரும்பாலான மக்கள் உணராம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஓரிரை கொள்கையை தன்னுடைய தோழருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதே மாதிரி அவங்க கனவுக்கு தானே விளக்கம் கேட்டாங்க. அப்ப அது கனவுக்கு எனக்கு விளக்கம் தெரியும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாமே. ஏன் இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்கண்டா, நாமும் இது மாதிரி தான் பிற மக்களுக்கு நாம் என்ன செய்யணும், பிறரோட பழகுறோம், போறோம் வர்றோம். ஆனா நம்மளுடைய மார்க்கத்தை பத்தி அவங்க சொல்றதே இல்லை, இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றதே கிடையாது. நாம அதுல அலட்சியமா விட்டுட்டு போயிடுறோம் இல்லையா? அப்போ நமக்கு இதுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல் இப்ராஹிம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, மற்ற மக்களுக்கு ஓரிரை கொள்கைய, அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிறத, மற்றவைகளை வணங்கக்கூடாது, அடிபணிய கூடாதுங்கிறத சொன்னாங்க. அது போல நாமும் நம்மளோட சுற்றி இருக்கிறவர்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை, எடுத்துக்காட்டு, ஒரு அழகான ஒரு முன்மாதிரி ரோல் மாடல் இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறான். அடுத்ததா, என்னுடைய சிறை தோழர்களே, உங்கள் கனவுகளுக்கான விளக்கம் இதுதான். உங்களில் ஒருவர் தம் எஜமானனாகிய எகிப்து அரசனுக்கு மது புகட்டுவார், மற்றொருவர் கழுவில் ஏற்றப்படுவார், பறவைகள் அவருடைய தலையை கொத்தி தின்னும். நீங்கள் இந்த விஷயம் குறித்து விளக்கம் கேட்டீர்களோ, அந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பிறகு அவ்விருவரில் எவரை குறித்து திண்ணமாக அவர் விடுதலையாகி விடுவார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கருதினாரோ, அவரிடம், உன்னுடைய எஜமானாகிய எகிப்தின் அரசனிடம் என்னை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்றார். ஆனால் தன் எஜமானனிடம் யூசுஃபை நினைவுபடுத்த விடாமல் அவரை சைத்தான் மறதியில் ஆழ்த்தி விட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலும் சில ஆண்டுகள் சிறையிலேயே கிடந்தார். ஒரு நாள் அரசன் கூறினான், நான் ஒரு கனவு கண்டேன். 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்று கொண்டிருக்கின்றன. மேலும் பசுமையான 7 தானிய கதிர்களையும் 7 காய்ந்த கதிர்களையும் நான் கண்டேன். எனவே அவையோரே, கனவிற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்தவர்களாய் இருந்தால் எனது கனவுக்குரிய விளக்கத்தை கூறுங்கள். அதற்கு அவர்கள், இவை குழப்பமான கனவுகளாகும். இவை போன்ற கனவுகளுக்கான விளக்கங்களை நாங்கள் அறிந்தவர்கள் அல்லர் என்றனர். அவ்விரு கைதிகளில் விடுதலை அடைந்தவர் வெகு காலத்திற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நினைவு வந்தபோது கூறினார், நான் இக்கனவின் விளக்கத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னை சிறையில் உள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்புங்கள். இந்த இடத்துல இந்த 2 பேருக்குரிய விளக்கத்தை சொல்றாங்க. அந்த 2 பேருக்கும் உரிய விளக்கத்தை கேட்டுட்டு அவங்கவுங்க அதே மாதிரி அவங்க விடுதலை ஆகி போறாங்க. ஒருத்தர் கழுவுல ஏற்றப்படுறாரு, கொல்லப்படுறாரு. இன்னொருத்தர் அரசருக்கு மது புகட்டக்கூடிய வேலைக்கு போயிட்டாரு. அப்ப அவர் யாரு வெளியாகி போவாரோ அவர்கிட்ட சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய எஜமானன்ட்ட நான் இந்த மாதிரி சிறையில இருக்கிறத நினைவுபடுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்ன செய்யறாரு, அவர் மறந்துட்டார். ஒரு நாள் அரசனே கனவு காண்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு கனவு. அப்ப இதுக்கு விளக்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கையில, அரசவையில இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இது ஒரு குழப்பமான கனவா இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, இத பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ரொம்ப காலம் கழிச்சு இந்த கைதி விடுதலையாகி போனார்ல, அவருக்கு ஞாபகம் வருது, அடடா, நமக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை சொன்னாரே, அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லலாமே அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஞாபகம் வந்து, என்னைய யூசுப் கிட்ட அனுப்புங்க, நான் இந்த கனவுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன். அந்த யூசுப் சிறையில இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் போய் யூசுப் கேட்டு, யாரு இந்த விடுதலை அடைந்து மன்னனுக்கு மது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் போய் இந்த கனவுக்குரிய விளக்கத்தை நான் போய் கேட்டு வந்து சொல்றேங்கிறாரு. இப்போ போய் கேட்டுட்டு வந்து என்ன சொல்ல போறாருங்கிறத நம்ம பார்ப்போம். 46வது வசனம். அவர் அங்கு சென்று கூறினார், யூசுஃபே, உண்மையாளரே, 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் தின்று கொண்டிருப்பதாகவும், மேலும் பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்து போன 7 கதிர்களையும் கனவில் கண்டால் அதன் விளக்கம் என்ன என்பதை எங்களுக்கு கூறுவீராக. நான் இம்மக்களிடம் திரும்ப செல்ல வேண்டும், அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடும்
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், 7 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த 7 ஆண்டுகளில் நீங்கள் அறுவடை செய்வதில் உங்கள் உணவுக்கு பயன்படும் ஒரு சிறு பாகத்தைத் தவிர மற்றவற்றை அவற்றின் கதிர்களிலேயே விட்டு வையுங்கள். அதன் பின்னர் மிக கடினமான 7 ஆண்டுகள் வரும். அப்போது அந்நேரத்திற்கான நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அனைத்தும் உட்கொள்ளப்பட்டு விடும், அவற்றிலிருந்து நீங்கள் தனியே பாதுகாத்து வைத்திருந்ததைத் தவிர. பின்னர் மீண்டும் ஓர் ஆண்டு வரும். அப்பொழுது அருள்மாரி பொழியப்பட்டு மக்களின் துயரங்கள் களையப்படும். அன்று அவர்கள் பல ரசங்கள் பொழிவார்கள், செழிப்பாக வாழ்வார்கள். அரசர் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அரசனின் தூதுவர் வந்தபோது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார், நீர் எஜமானிடம் திரும்பி சென்று தம் கைகளை அறுத்துக்கொண்ட பெண்களின் நிலை என்னவாயிற்று என்று கேட்டு வாரும். திண்ணமாக என் இறைவன் அப்பெண்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவன் ஆவான். பிறகு அரசன் அப்பெண்களிடம் வினவினான், நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்கள் ஆசைக்கு இணங்க வைக்க முயன்றபோது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? அதற்கு அப்பெண்கள், ஹாஷலில்லா, அல்லாஹ் தூய்மையானவன், நாங்கள் அவரிடம் எத்தகைய தீய அம்சத்தையும் காணவில்லை என ஒருமித்த குரலில் கூறினர். அஜீஸின் மனைவி கூறினாள், இப்பொழுது உண்மை வெளிப்பட்டு விட்டது. நானே அவரை என் ஆசைக்கு இணங்க வைக்க முயற்சி செய்தேன். திண்ணமாக அவர் முற்றிலும் வாய்மை உடையவரே. நேரம் என்ன செய்யறாரு, அந்த சிறை தோழர் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அரசர் ஒரு கனவு கண்டாரு, அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவங்க அதனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. சொன்னதுமே இந்த பணியாளர் என்ன செய்யறாரு, போய் அரசர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஒரு விளக்கத்தை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டது அவருக்கு ஆச்சரியமா போச்சு. யாருக்கு? அரசருக்கு. ஏ, இவ்வளோ பெரிய விளக்கத்தை சொன்னவரு சிறையிலையா? அவரை போய் முதல்ல கூட்டிட்டு வாங்க, அவரை நம்ம பக்கத்துல வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நோ நோ நோ, அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன். நான் சிறைக்கு வந்த காரணம் என்ன, அந்த அந்த பெண்கள்லாம் என்னை எந்த ஒரு சூழ்ச்சி செஞ்சு என்னை அனுப்புனாங்களே, அதை பத்தின நிகழ்வு வராட்டி அது பத்தின தீர்ப்பு வராமலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நானா இருந்தா கூப்பிட்டது வேகமா ஓடி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய பொறுமையா இருந்திருக்கிறாங்க பாருங்க. எனக்கு அந்த விஷயத்துல தீர்ப்பு இல்லாட்டி நான் தேவையில்லாத ஒரு பழியை சுமக்க கூடாதுல, என்னுடைய எஜமானனுக்கு நன்றி கெட்டவனாவும் துரோகம் செய்யக்கூடியவனாவும் இருக்க கூடாதுல, அதனால அது பத்தின தீர்ப்பு வராம நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. உடனே அப்பதான் அவருக்கு அரசருக்கு தெரியுது. அந்த விஷயங்களை எல்லாம் கூப்பிட்டு பெண்களை எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நோ நோ நோ, அவர் மேல எந்த ஒரு குற்றம் இல்லைன்னு. அசீஸுடைய மனைவியும் இன்னி இதுக்கு மேல மறைக்க முடியாது, நான் தான் குற்றத்துக்கு அவரை அழைச்சனே தவிர அவர் வந்து உண்மையிலே வாய்மை உடையவராத்தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல குற்றத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. நிரபராதியா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். என்னைக்குமே உண்மையோட நம்ம நடக்கும்போது வாய்மையே வெல்லும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உண்மை ஜெயிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்மைக்கு நன்மையே கூலியா கொடுப்பாங்கிறத பார்க்கிறோம். அடுத்துமா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், இதில் எனது நோக்கம் என்னவெனில், திரைமறைவில் அஜீஸுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை என்பதையும், நம்பிக்கை துரோகம் செய்வோரின் சூழ்ச்சிகளை அல்லாஹ் ஒருபோதும் வெற்றியடை செய்வதில்லை என்பதையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். மேலும் நான் என்னை தூய்மையானவன் என கூறிக்கொள்ளவில்லை, ஏனெனில் திண்ணமாக மனித மனம் தீயவற்றை அதிகமாக தூண்டிவிடக் கூடியதாகும். ஆனால் எவருக்கு இறைவன் கருணை புரிந்தானோ அவருடைய மனத்தை தவிர திண்ணமாக என் இறைவன் மிக்க மன்னிப்பு வழங்குபவனாகவும் பெரும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலமா எவ்வளவு பெரிய அழகான விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குறான் பாருங்க. என்னோட நோக்கம் நான் பெருசா என்னை காட்டிக்கிறணுங்கிறது இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் வந்து திரைமறைவுல என்னை நம்பி வளர்த்தார்ல அஜீஸ், அவருக்கு துரோகம் செய்யல, நான் வந்து நேர்மையாளங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா துரோகம் செய்கிறவங்கள ஒரு நாளும் வெற்றியடைய செய்ய மாட்டாங்கிறத இந்த மக்கள் அறிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை ஒண்ணு சொல்றேன். நம்பர் 1. நம்பர் 2, நான் என்னைய பெரிய பரிசுத்தவான்னு சொல்லல. ஏன்னு சொன்னா, நம்ம மனசு இருக்குல்ல, அது தீயவற்றை அதிகமா தூண்டக்கூடியதா இருக்கு. ஒரு எவ்வளவு பெரிய உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க பாருங்க. மனிதனுடைய மனம் தீமையை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா யாருக்கு அல்லாஹ் கருணை புரிஞ்சானோ பாதுகாத்தானோ அவங்கள தவிர
அப்ப நிச்சயமா இறைவன் மன்னிக்க கூடியவனா பெரும் கருணை உடையவனாக இருக்கிறான். அப்ப பாத்தீங்களா, அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க துஆ செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்தருள்வாயாக. பாருங்க, இந்த வசனம் அதுக்கு சான்றா இருக்கு. மனிதனுடைய மனம் தீமைய அதிகம் தூண்டக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்விடத்துல நம்ம சரணடைந்து பாதுகாப்பு கேட்டு அவனுடைய கருணை நமக்கு இல்லாட்டி நம்ம என்ன செஞ்சிருவோம்? வீண்ல போயிருவோம், பாவத்துல போயிருவோம். அல்லாஹ்விடத்துல நம்ம இப்ப பாதுகாப்பு தேடும்போது அவன் மன்னிக்க கூடியவனா இருக்கான், கருணை புரியக்கூடியவனா இருக்காங்கிற மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் இந்த இடத்துல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம யாரும் நம்மள்ட்ட நம்பி ஒன்ன ஒப்படைச்சா ஒரு இடத்துல நம்பிக்கை துரோகம் நம்ம செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய மோசடி. அல்லாஹ் அப்படிப்பட்ட துரோகிகளை ஒரு நாளும் வெற்றியடை செய்ய மாட்டான். நம்ம நேர்மையா நடந்துக்கறணும், உண்மையா நடந்துக்கறணும் அப்படிங்கிறதுக்கு சான்றான வசனங்களா இருக்கு பாத்தீங்களா? அடுத்துடா. அரசர், அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரை எனக்கே உரியவராய் வைத்துக் கொள்கின்றேன் என்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் உரையாடினார். அப்போது அரசர் கூறினார், இப்போது நீர் திண்ணமாக நம்மிடம் மதிப்புக்குரியவராகவும் முழு நம்பிக்கைக்குரியவராகவும் ஆகிவிட்டீர். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாட்டின் கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளராக்குங்கள், நான் நன்கு பாதுகாப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றேன் என்று கூறினார். மேலும் இவ்வாறு நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பூமியில் அதிகாரத்தை வழங்கினோம். அங்கே நாம் விரும்பும் எந்த இடத்திலும் அவர் தங்கி வாழும் உரிமை பெற்றிருந்தார். நாம் விரும்புகின்றவர்கள் மீது நமது கருணையை பொழிகின்றோம். நல்லவர்களின் கூலியை நாம் வீணாக்கிட மாட்டோம். மேலும் இவர்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையின் கூலி மிகச் சிறப்புடையதாகும். ஓகே. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க ஆசர் கூப்பிடுறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பேசுறாரு. நீங்க இன்னைக்கு என்கிட்ட பரிசுத்தமானவராவோ, சுப்ஹானல்லாஹ், நம்பிக்கைக்குரியவராகவும் நீங்க மதிப்பிற்குரியதாகவும் மதிப்பிற்குரிய ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதரா நீங்க ஆயிட்டீங்க. நாங்க இப்போ எல்லாத்தையும் நிரூபணமாக்கி விட்டுருச்சா, அப்போ உங்களுடைய நம்பிக்கையும் எங்களுக்கு முழுமையா உங்கள்ட்ட வந்துருச்சு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த நாட்டுடைய கருவூலம் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு அதாவது கேஸ் மினிஸ்டர் அந்த பொறுப்பாளர் அந்த இதுக்கு நீங்க ஆக்குங்க. அப்ப நான் அது பத்தி எனக்கு நன்கு அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல உள்ளவராகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்க அதுக்குரிய உரிமை பெற்றவரா ஆகுறாங்க. அவங்க அந்த பணியை சிறப்பான முறையில செய்யறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இப்படித்தான் நாம விரும்புறவர்களுக்கு அவங்களுக்கு நம்முடைய கருணையை விசாலமா கொடுக்கிறோம். நல்லவர்களின் கூலியை நம்ம வீணாக்கிட மாட்டோம். அப்ப இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கும். பொறுமையோட இருந்ததுனால, சகிப்புத்தன்மையோட இருந்ததுனால, அழகான முறையில நேர்மை நீதியா நடந்துகிட்டதுனால, ஒழுக்கத்தோட நடந்ததுனால, அல்லாஹ்வை அஞ்சுனதுனால, அந்த ஓரிரை கொள்கையின்படி அவங்க வாழ்ந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய கௌரவம், அந்தஸ்து, பதவி, பட்டம், உயர்வு எல்லாத்தையும் கொடுக்குறான் பாத்தீங்களா? இதெல்லாம் மறுமையிலயா கிடைக்குது? இந்த துனியாவுல தானே. அப்ப இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அழகிய ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அதோட மட்டும் இல்ல, நல்லவர்களுடைய கூலியை நான் வீணாக்க மாட்டேன். அப்ப இந்த உலகத்திலையும் கொடுப்பேன், மறுமையிலையோ சிறந்த விட சிறப்பு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நம்ம எப்போதுமே நம்பிக்கை நாணயமா நேர்மையா ஓரிரை கொள்கையில நிலைத்து இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், நிறைவான மனநிறைவான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. மறுமையில கணக்கற்ற கூலின்னு அல்லாஹ் மற்ற வசனங்கள்ல சொல்றான். ஓகே, அடுத்து. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து அவருடைய அவைக்கு சென்றார்கள். அப்போது அவர் அவர்களை அறிந்து கொண்டார், ஆனால் அவர்கள் அவரை அறியவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிட ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் புறப்படும் நேரத்தில் கூறினார், உங்கள் தந்தை வழி சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் எவ்வளவு நிறைவாக அளந்து தருகின்றேன், எப்படி சிறந்த முறையில் விருந்துபசாரம் செய்பவனாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா?
நீங்கள் அவரை என்னிடம் அழைத்து வராவிடில் இனி என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த தானியமும் கிடைக்காது. ஏன் என் அருகில் கூட நீங்கள் வரக்கூடாது. அதற்கு அவர்கள், அவரை எங்களுடன் அனுப்புவதற்கான அவருடைய தந்தையின் சம்மதத்தை பெற முயல்வோம். கண்டிப்பாக நாங்கள் இதனை செய்வோம் என்று கூறினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தம் பணியாட்களிடம், தானியத்துக்காக அவர்கள் கொடுத்த சரக்குகளை அவர்களுடைய பொதிகளிலேயே மறைத்து வைத்து விடுங்கள் என்று கூறினார். அவர்கள் ஊருக்கு திரும்பி சென்றதும் மூட்டைகளில் மறைத்து வைக்கப்பட்ட பொருட்களை அறிந்து கொள்ளக்கூடும். மேலும் இந்த பேருதவிக்கு நன்றி உள்ளவர்களாக கூடும். மேலும் அவர்கள் திரும்பி வரவும் கூடும் எனும் நம்பிக்கையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு செய்தார். ஓகே, இப்போ இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஊர்ல மினிஸ்டர் பதவியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க முன்னேற்பாடா செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு வர்றாங்க. பஞ்சம் எங்க பார்த்தாலும் பஞ்சமா இருக்கு. எல்லா மக்களும் இந்த ஊருக்கு நிறைய இவங்களுடைய சேமிப்பின் காரணமா இவங்கள்ட்ட உதவிகள் பெற்று போறாங்க. அந்த வகையில யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட பிறந்த சகோதரர்களும் வர்றாங்க உதவிகள் பெறதுக்கு. அவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கு அடையாளம் தெரியல. யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அடையாளம் தெரியல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுக்கு தெரியுது. அப்ப அவங்களுக்கு அழகான முறையில உணவுப் பொருட்களை கொடுத்து, அவங்கள்ட்ட அழகான முறையில பேசியவும் செஞ்சு, உங்கள்ட்ட இன்னொரு சகோதரர் இருக்கணுமே, அடுத்த தடவை வரையில அவரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா விடுவாரா? அவங்க ஏற்கனவே ஒருத்தரை அனுப்பிச்சு விட்டுட்டு காணாம தொலைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல, நாங்க என்னுடைய தந்தையிட்ட கேட்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்க பணியாளர்கள்ட்ட அவங்க என்னத்தை கொண்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறது கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அறியாம அவங்களையும் மறைச்சு வச்சு கொடுத்து விட்டுருங்க. அவங்க அதை போய் பார்க்கையில திரும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆசை, தன் கூட பிறந்த இன்னொரு சகோதரனை பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்கள பார்க்க. அப்போ அதுக்கான ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க. அதே மாதிரி நடக்குது. அடுத்ததா அவர்கள் தம் தந்தையிடம் திரும்பி வந்தபோது, எங்கள் தந்தையே, இனிமேல் நமக்கு தானியம் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே எங்களுடன் எங்கள் சகோதரரையும் அனுப்பி வையுங்கள். நாங்கள் தானியம் வாங்கி வருகின்றோம். மேலும் அவரை பாதுகாக்க நாங்கள் பொறுப்பேற்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இதற்கு முன் இவருடைய சகோதரர் யூசுப் விஷயத்தில் உங்களை நான் நம்பியது போன்று இவர் விஷயத்தில் இப்பொழுது உங்களை நான் நம்புவேனா? அல்லாஹ் தான் மிகச் சிறந்த பாதுகாவலன். அவன் கருணையாளர்களிலேயே மிகவும் கருணையாளன் என்று பதில் கூறினார். பின்னர் அவர்கள் தம் பொதிகளை அவிழ்த்தபோது அவர்களின் சரக்குகள் அவர்களிடமே திருப்பிக் கொடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு, எங்கள் தந்தையே, இனி நமக்கு என்ன வேண்டும்? இதோ பாருங்கள், நம்முடைய சரக்குகள் நம்மிடமே திரும்பிக் கொடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் சென்று நமது குடும்பத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி வருவோம். மேலும் எங்கள் சகோதரரை பாதுகாத்துக் கொள்வோம். மேலும் ஒரு ஒட்டக சுமை அளவு தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம். இந்த அளவு அதிகம் தானியம் எளிதில் கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். அதற்கு தந்தை கூறினார், நீங்கள் கண்டிப்பாக அவரை என்னிடம் திரும்ப அழைத்து வந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வின் பெயரால் எனக்கு உறுதிமொழி தராதவரை ஒருபோதும் அவரை நான் உங்களுடன் அனுப்ப மாட்டேன். ஆனால் ஏதேனும் ஆபத்து உங்களை சூழ்ந்து கொண்டாலே தவிர. அவர்கள் அவ்வாறு அவரிடம் உறுதிமொழி அளித்த போது அவர் கூறினார், நாம் இவ்வாறு பேசிக்கொள்வதை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். ஓகே, அப்ப இந்த இடத்துல அவங்க போய் சொல்றாங்க தன்னுடைய தந்தை கிட்ட, தந்தையே, எங்களுக்கு இனிமேல் தானியம் வாங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய தம்பியை கூட்டிட்டு போனா தான் கிடைக்கும், இல்லாட்டி இல்ல அப்படின்ட்டு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஏற்கனவே ஒரு பிள்ளை இழந்தது பத்தாதா, இன்னொரு பிள்ளையுமா கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல அவங்க அந்த வாங்கிட்டு வந்த சரக்கெல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க. உள்ளுக்குள்ளேயே கொண்டு போனது ரிட்டர்ன் இருக்குது பார்த்தா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. தந்தையே, இங்க பாருங்க, இதையெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க, இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? நீங்க நிஜமா அனுப்புங்க, நாங்க எங்க சகோதர பாதுகாப்போம். அது மட்டும் இல்ல, நாங்க அதிகப்படியான உணவு தானியங்களையும் பெற்று வருவோம். நம்ம குடும்பத்துக்கு அது ரொம்ப பொருளாதார நெருக்கடியில இருக்கையில நமக்கு அது ரொம்ப உதவி செய்யக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்து தந்தை நம்பத்தான் செய்யறாரு. அப்ப நீங்க இவரை கண்டிப்பா அழைச்சு வருவீங்கன்னு எல்லாமே சத்தியமா அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தா நான் உங்களை அனுப்புறேன். ஆனா ஏதாச்சும் ஆபத்து உங்களுக்கு சூழ்ந்து கொண்டாலே தவிர எனக்கு கொடுத்த உறுதிமொழியில நீங்க மாறு செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க கூடியவனா இருக்கிறாங்கிறத பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட உறுதிமொழியை வாங்கி அவங்களோட அனுப்ப சம்மதிக்கிறாரு.
இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமா ஜவாஹிரா? ஜஸாக்கல்லா ஹைரா. பரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே. ஓகே, 12வது அத்தியாயத்துல 67வது வசனம் ஜுபைதம்மா படிங்க. சரிம்மா. சரி. பிறகு யாக்கோப் கூறினார், என்னுடைய மக்களே, எகிப்தின் தலை நகரிலுள்ள நீங்கள் எல்லோரும் ஒரே வாயில் வழியாக நுழையாதீர்கள். மாறாக பல்வேறு வாயில்கள் வழியாக நுழையுங்கள். ஆயினும் அல்லாஹ்வின் நாட்டத்திலிருந்து உங்களை என்னால் சிறிதும் காப்பாற்ற முடியாது. அதிகாரம் அல்லாஹுக்கே அன்றி வேறொருக்கும் இல்லை. நான் அவனையே முழுமையாக சார்ந்திருக்கின்றேன். சார்ந்திருப்பவர்கள் அனைவரும் முழுமையாக அவனை சார்ந்திருக்கட்டும். ஆனால் நடந்தது இதுதான். அவர்கள் தம் தந்தை கட்டளையிட்டபடி நகரினுள் பல்வேறு வாயில்கள் வழியாக நுழைந்தபோது அவர்களின் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு மாறாக எவ்வித பலனையும் அவர்களுக்கு அளித்துவிடவில்லை. ஆனால் யாக்கோபின் மனதிற்குள் ஒரு சஞ்சலம் இருந்தது. அதனை நீக்குவதற்கு அவராக ஒரு முயற்சி செய்து கொண்டார். மேலும் அவருக்கு நாம் கற்றுத் தந்தவற்றைக் கொண்டு அவர் அறிவுடையவராகவே திகழ்ந்தார். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இந்த விஷயத்தின் யதார்த்தத்தை அறிந்து கொள்வதில்லை. ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய மக்களே, நீங்க இப்ப எல்லாரும் போறீங்க, நீங்க எல்லாரும் ஒரே வாசல்ல நீங்க நுழையாதீங்க, தனித்தனியா போங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எதுவும் நடக்க போறதில்ல. இருந்தாலும் நீங்க அவனையே சார்ந்து முழுமையோட அவனுடைய பாதுகாப்போட இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படி அவங்களுக்கு நடந்தது அவங்களுடைய ஒரு திருப்திக்காக அல்லாஹுடைய பாதுகாப்பை நாடி அவங்க போகட்டும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அதே மாதிரி அவங்க போறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத இந்த வசனத்துல பாக்குறோம். அடுத்துமா, அவர்கள் யூசுஃபின் அவைக்கு வந்தபோது அவர் தம் சகோதரை மட்டுமே தமக்கருகே அமர்த்திக் கொண்டார். பிறகு, நான் தான் காணாமல் போன உன்னுடைய சகோதரன். எனவே இவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்காக நீ வருந்தாதே என்று கூறினார். யூசுப் தம் சகோதரர்களாகிய அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை வழங்கியிட ஏற்பாடு செய்த பின் தம் சகோதரின் பொதியினுள் தமது கோப்பையை வைத்து விட்டார். பிறகு அறிவிப்பாளர் ஒருவர், பயணத்தின் கூட்டத்தினரே, நீங்கள் எல்லோரும் திருடர்கள் என உரக்க கூவினார். அதற்கு அவர்கள் அவரை நோக்கி திரும்பி வந்து, உங்களுடைய எந்த பொருள் காணாமல் போய்விட்டது என்று வினவினார்கள். அதற்கு அரசு ஊழியர்களாகிய அவர்கள் அரசரின் அளவு கோப்பையை காணவில்லை என்று கூறினார்கள். மேலும் அந்த ஊழியர்களின் தலைவர் கூறினார், யார் அதனை கொண்டு வருகின்றாரோ அவருக்கு ஒரு ஒட்டக சுமை அளவு வெகுமதி உண்டு. அதனை வாங்கித்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஓகே, இப்ப இங்க என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாரும் தந்தை சொன்ன மாதிரி பல வாயில்கள்ல அந்த நகரத்துக்குள்ள போய் நுழையிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்க்கறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பார்த்ததோட அவங்களுக்கு தான் கூட பிறந்த அந்த சகோதரனை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு தான் பக்கத்துல உட்கார வச்சு, உனக்கு என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு கேட்டு, உன் காணாம போன சகோதரன் நான் தான் யூசுப் அப்படிங்கிறத அவருக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு, நீ இவங்க செஞ்சதை பத்தி எல்லாம் வருத்தப்படாத, கவலைப்படாதேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு மற்ற சகோதரர்களுக்கு தேவையான எல்லா ஜாமான்களையும் பொருட்களையும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கையில அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஒரு மூட்டைக்குள்ள இவங்களுடைய அளந்து போடுற குவளை இருக்குல்ல, அந்த கப்பு, அதையும் வச்சு மறைச்சு கட்டி கொடுக்க சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு அறிவிப்பாளர் சொல்றாங்க, அரசருடைய ஒரு பொருளை காணா, நீங்க தான் எடுத்துட்டு போயிட்டீங்க போல, நீங்க திருடர்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே அந்த நேரத்துல அவங்க திரும்பி என்ன பொருளை காணோம் சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அரசரோட அளவு கோப்பையை காணோம். அது யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஒட்டக சுமை அளவுக்கு அதுல வாங்கி தர நான் பொறுப்பேற்றிருக்கேன். அதாவது இந்த அரசு ஊழியர் சொல்றாரு, அவரோட கோப்பை காணல. அப்போ அந்த ஊழியர் அவர் சொல்றாரு, யார் அதனை கொண்டு கொடுக்குறாரோ அந்த கோப்பைய, அரசருடைய கோப்பை, அவருக்கு நான் ஒரு ஒட்டக சுமை அளவுக்கு ஒரு தானியம் வாங்கி தர பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, தேடி பாக்குற வேலைக்கு போறாங்க. பாப்போம், படிங்கம்மா. அச்சகோதரர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் இந்த நாட்டில் குழப்பம் விளைவிக்க வரவில்லை என்பதையும் நாங்கள் திருடர்கள் அல்லர்.
என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதற்கு அவர்கள், சரி, நீங்கள் சொல்லுவது பொய் என்று நிரூபணமானால் திருந்தியவர்களுக்கு தண்டனை என்ன என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், அவருக்குரிய தண்டனை எவருடைய மூட்டையில் அந்த பொருள் காணப்படுகின்றதோ அவரை பிடித்து வைத்துக் கொள்வதே அவருக்குரிய தண்டனையாகும். இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு இம்முறையில்தான் நாங்கள் தண்டனை வழங்கும் என்று மறுமொழி கூறினார்கள். ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அப்போ யார்கிட்ட கோபம் இருக்கோ அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒட்டக சுமை அளவுக்கு நான் தானியம் வாங்கி கொடுப்பேங்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க திருடர்கள்லாம் இல்லப்பா, நாங்க இந்த ஊர்ல குழப்பம் செய்யறதுக்கு வந்த மக்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. யாரு? அந்த சகோதரர்கள் எல்லாரும். அப்படின்னா நீங்க சொல்றது பொய்யின்ற நிர்மாணம் ஆச்சுன்னு சொன்னா, பொய்யின்று உறுதியாச்சுன்னா, அப்ப திருடுனவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேக்குறாங்க. திருடினவனுக்கு அவனை புடிச்சு வச்சுக்கிறது தான் அதுக்குரிய தண்டனை. எங்க ஊர்ல நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்ப தேடுவோமா? அப்படிங்கிற தேடுதல் வேட்டைக்கு போறாங்க. ஜிசாக்கல்லா ஹைராஜ் விதமா. அடுத்த அஸ்ரா நீங்க படிக்கிறீங்களா? அப்போது யூசுப் தன் சகோதரரின் மூட்டையை சோதனையிடுவதற்கு முன் அவர்களின் மூட்டைகளை சோதனையிடத் தொடங்கினார். பின்னர் தம் சகோதரரின் மூட்டையிலிருந்து காணாமல் போன பொருளை கண்டெடுத்தார். இவ்வாறு நமது உபாயத்தின் மூலம் யூசுஃபுக்கு நாம் உதவினோம். மன்னனின் தீனின்படி, அதாவது எகிப்து நாட்டு அரசு சட்டப்படி தம் சகோதரரை பிடித்து வைத்துக் கொள்வது அவருக்கு ஏற்புடையதாயிருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அதனை நாடினாலே தவிர நாம் நாடுபவர்களின் தகுதிகளை உயர்த்தி விடுகின்றோம். மேலும் அனைத்து அறிவாளிகளுக்கும் மேலாக ஓர் அறிவாளி இருக்கின்றான். அச்சகோதரர்கள் கூறலானார்கள், இவர் திருடினார் என்றால் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஏனெனில் இதற்கு முன் யூசுப் எனும் இவருடைய சகோதரரும் திருடி இருக்கின்றார். அவர்களின் இந்த பேச்சை யூசுப் தம் மனத்திற்குள் வைத்து கொண்டார். உண்மை நிலையை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் மிகவும் கெட்டவர்கள். மேலும் என் முன்னிலையில் என் மீது நீங்கள் எந்த குற்றச்சாட்டை சுமத்துகின்றீர்களோ அதன் உண்மை நிலையை அல்லாஹ் நன்கறிவான் என்று மெதுவாக கூறினார். அவர்கள் கூறினார்கள், அரசாதிபதியே, அஜீசே, இவருடைய தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவராயிருக்கின்றார். எனவே இவருக்கு பதிலாக எங்களில் எவரையேனும் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். திண்ணமாக உங்களை மிகவும் நல்லவராக நாங்கள் காண்கிறோம். அதற்கு யூசுப் கூறினார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவரிடத்தில் எங்கள் பொருள் இருப்பதை கண்டோமோ அவரை தவிர வேறொருவரை நாங்கள் எவ்வாறு பிடித்து வைத்துக் கொள்ள இயலும்? அவ்வாறு செய்தால் திண்ணமாக நாங்கள் அக்கிரமக்காரர்களாகி விடுவோம். யூசுஃபிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவே அவர்கள் எல்லோரும் தனியாக சென்று தங்களிடையே ஆலோசனை செய்தார்கள். அவர்களில் மூத்தவர் கூறினார், உங்கள் தந்தை உங்களிடம் அல்லாஹ்வின் பெயரால் வாக்குறுதி வாங்கியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதற்கு முன்னர் யூசுஃபின் விவகாரத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே என் தந்தை எனக்கு அனுமதி தரும் வரையில் அல்லது அல்லாஹ் என் விஷயத்தில் ஏதாவது தீர்ப்பு வழங்கும் வரையில் நான் இங்கிருந்து வரவே மாட்டேன். அவன் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச் சிறந்தவனாவான். ஓகேடா. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா அந்த சகோதரர்களுக்கு மத்தியில நடந்த விஷயங்களை சொல்றாங்க பாருங்க. அப்போ கப்ப தேடுறாங்க. தேடினா மறைச்சு வைக்கப்பட்ட பொதியை விட்டுட்டு மத்த எல்லாத்துலயும் தேடுறாங்க. எதுலையுமே கிடைக்கல. கடைசியில எந்த சகோதரரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்களோ அவருடைய மூட்டையில இருந்து அது கிடைக்குது. உடனே அப்ப என்ன செய்யறாங்க, அவரை விட்டு போட்டுதான் நீங்க போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அப்ப அவங்க சொல்றாங்க, அரசே, நீங்க அதீசே, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய தந்தை இவரை பிரிஞ்சு இருக்க மாட்டாரு. அதனால இவருக்கு பதிலா எங்களை யாரையாச்சும் பிடிச்சு வச்சுக்கோங்க, நாங்க இருந்துக்கிறோம். ஆனா இவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட நாட்டு ரூல்ஸ் படி என்ன இருக்கு, யாருடைய பொதியில இருந்துச்சோ அவங்களத்தானே பாதுகாக்கணும், அவங்களத்தானே பிடிச்சு வைக்கணும், அதுதானே தண்டனை. அப்படி இருக்கும்போது நான் மாறு செஞ்சா அது அல்லாஹ்வுக்கு அக்கிரமம் செய்தவர்கள் ஆகிருவோம். அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன நடந்துருச்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த உபாயத்தை நாம தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொல்றோம். அப்போ
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்டு அவங்க நம்பிக்கை இழந்துற அவங்க என்ன செஞ்சுறாங்க, இனி விட மாட்டாருன்னு எல்லாரும் போய் ஒரு இடத்துல கூடி சேர்ந்து பேசுறாங்க. அடடா, நம்ம தந்தை என்ன செஞ்சாரு, நம்மள்ட்ட அல்லாவை முன்னிறுத்தி அல்லாவுமே சத்தியமிட்டு நம்ம கிட்ட அனுப்பி வச்சாங்கல்ல, இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம போய் முழிப்போம்? இது சம்பந்தமா அல்லாஹ்கிட்ட இருந்து அறிவிப்பு வர்ற வரைக்கும், இல்லாட்டி நம்ம தந்தையே அனுமதி கொடுக்குற வரைக்கும் நான் வரமாட்டேன், நீங்க வேண்டாம் போய் சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு. அந்த கூட்டத்திலேயே மூத்தவரா இருக்கிறவர் சொல்றாரு, ஏண்டா அந்த திருடுன அந்த கோப்பையை பார்த்த உடனே இந்த சகோதரர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க. இவன் திருடி இருக்கலாம், இவன் கூட பிறந்த யூசுப்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் இப்படித்தான், அப்ப அது மாதிரி இவரும் திருடி இருக்கலாம். ஆனா வந்து இப்ப எங்களை யாரையாச்சும் பாதிக்கங்க, இவரை விட்டுருங்க, ஏன்டா இவர் தந்தை இவரையும் விட்டுட்டு போனா பெரிய நஷ்டத்துக்கு ஆளாயிருவாருங்கிறத சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், எப்படிப்பட்ட சூழ்ச்சியாளர்களா இருந்திருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப இருந்தாலும் அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள் பேசுறது தெரிஞ்சாலும் தான் யூசுப்ங்கிறத காட்டிக்கிறல. நீங்க அந்த யூசுப்க்கு என்னவெல்லாம் அநியாயம் பண்ணீங்கிறத அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான், அவர் மேல எப்பேற்பட்ட செய்யாத குற்றத்தை சொல்றீங்கிறதையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான்னு சொல்லிட்டு பொறுமையோட இருந்து அந்த நிகழ்வுகளை நடத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சி மிக்கவர்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு, அவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு, அவனையே சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் அழகான முறையில உதவி செய்யறாங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறத பாக்குறோம். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக எங்களை எல்லாம் ஆக்கி வை அல்லாஹ். இப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை எங்களுக்கு பாடமாக ஆக்கக்கூடிய அல்லாஹ், இதன் மூலம் அழகிய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பிற மக்களுக்கு துன்பம் விளைப்பதை விட்டு, பொய் சொல்றதிலிருந்து இருந்து பாதுகாத்து, அநியாயம் செய்யறதிலிருந்து பாதுகாத்து, உனக்கு முற்றிலும் வழிபட்ட நல்லோர்களின் கூட்டத்தில் சார்ந்து வாழக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக யா அல்லாஹ், மறுமை அசைக்க முடியாத மறுமை நம்பிக்கை உடையவர்களாக எங்களை ஆக்கி உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய மாஃபியத்தையும் உங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.